Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சேஃபா இருக்கோம். நீங்களும் சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. சண்டே vlog தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். மார்னிங் வந்து நாங்க காலையில எழுந்ததுலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்க போறோம். காலையில 6:35 டைம் ஆயிடுச்சு. அப்போதான் நான் வந்து எந்திரிச்சேன். எனக்கு முன்னாடி எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் எந்திரிச்சிட்டு 2 பேரும் வந்துட்டு காலையிலே ஹோம் தியேட்டரில் பாட்டு போட்டு ஒரே டான்ஸ் தான் பாப்பாக்கு. 2 பேரும் ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க போடுற பாட்டு சவுண்டில் நான் எழுந்துட்டேன். அம்மா வந்துட்டு எனக்கு 2 நாளாக வந்து தலைவலிங்க. அந்த தலைவலிக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சரி இது ஒரு கஷாயம் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இது வந்து வேப்பிலை மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இது வந்து ஆவி பிடிக்கணும்னு சொன்னாங்க. அடுத்து அம்மா வந்து எல்லாருக்கும் காஃபி வச்சு கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு பால் வச்சுருக்காங்க. நான் ஆற்றி வந்து பாப்பாவுக்கு பால் கொடுத்துடணும். அடுத்து நான் வந்து ஃபிஷ் வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் அதுக்கு வந்து ஃபுட்டு போடுறதுக்கு வந்து ஆள் இல்லை அங்கே. அதனால் நான் இதே வந்துட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு கீழே பாருங்கள் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா பாப்பாவோட ஏபிசிடி அந்த டேபிள் இருக்க பாருங்கள், அதை தான் வந்து எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். காற்றுக்கு பறந்து போயிடுது. அதையும் நான் எடுத்துன்னு வந்து வச்சிட்றேன். காலையில் நான் எழுந்ததும் வந்துட்டு இதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுட்டு பாப்பா கொடுக்குறனோ இல்லையா இதுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டுருவேன். ஒரு கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு நல்லா பாருங்கள் சாப்பிட்டு சூப்பராக விளையாடுவோம் ரெண்டுமே. காலையில் எழுந்ததும் நான் பார்க்குறதுக்கு ரொம்ப மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் அம்மா வீட்டோட வந்து நிறைய செடிங்களாம் வச்சுருக்கோமா, அந்த இதுவும் இல்லாமல் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. காலையிலே வந்து நல்லா ஒரு சூப்பர் கிளைமேட்டில் நம்ம இருக்கலாம். இவங்க 2 பேரும் பாருங்கள் பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. அம்மா பல்லு விளக்குறாங்கன்னு பார்த்துட்டு பாப்பாவும் ப்ரஷ் வாங்கி அதுலேயும் பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. அவங்க பல்லு வளர்க்குறாங்களா அது எல்லாருக்கும் காமிக்கணுமா. அடுத்து வந்து எல்லாரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ காஃபி. நான் வந்து எதுவுமே குடிக்க மாட்டேன். காலையில் வந்து ரஸ்க்கு தான் இப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரஸ்க்கும் அதோட கொஞ்சம் வாட்டர். பால் இருந்துச்சு அப்படின்னா பால் லைட்டாக சூடு பண்ணி அதை சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து வாட்டர் மட்டும் சாப்பிட்டுருக்கேன். அடுத்து பாருங்கள் அம்மா கொடுத்தாங்க இல்லையா அந்த தண்ணி, அதை வந்து ஆவி பிடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தலைவலிக்கு வந்து 2 நாளாக தாங்க முடியலைங்க தலைவலி. அது உங்களுக்கு ஏதாவது ரெமெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடி நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை நான் பண்ணியும் எனக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்டும் தெரிஞ்ச மாதிரி இல்லை. அடுத்து வந்து நம்ம பொம்மை வந்து இது வந்து தேரில் வாங்கின பொம்மை. 3 ஸ்டிக்கர் வாங்கினோம். இது ஆனால் ஒட்டுறதுக்கு டைமே இல்லை. இன்றைக்கி தான் வந்துட்டு எப்படியா ஒன்று ஒட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடம் பிடிச்சி ஏற்றி ஒட்ட வச்சிட்ருக்கேன். 2 செவத்துலையும் ஒட்டியாச்சு. இது வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஒட்டிடலாம் அப்படின்ட்டு எடுத்து போயிட்டுருக்கேன். அடுத்து வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டோன்னா பூரி சுடுறதுக்கு ஈஸியாகும். உங்களுக்கு பூரி வந்துட்டு நல்லா உப்பலாக வரணும் அப்படின்ட்டினா இந்த டிப்ஸ் வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு கோதுமை எடுக்கிறீங்களோ அந்த அளவு மைதாவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் கோதுமாவும் 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு ரவை 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்து எல்லாமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் சர்க்கரை வந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மட்டும் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சூடாக இருக்கணுங்க. கொதிக்கலாம் கூடாது. லைட்டாக சூடானா போதும். கொதி வரத்துக்கு முன்னால் எடுத்துட்டு சுடு தண்ணியால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து அமுக்கி பிசையணும் அப்படின்னா சும்மா இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சாலே போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். இது சப்பாத்திக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் பூரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவும் வரும். பூரி வந்து எல்லாமே வந்து நல்லா உப்பலாக வருங்க. சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும். கம்மியாக இருந்தாலும் கெட்டியாக இருக்கும். நல்லா ஒரு பதத்துக்கு இந்த மாதிரி பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதோட நல்லா வந்து அமுக்கி அப்புறம் அடித்து கூட பிசைங்க. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். நான் அடித்து வந்து நல்லா பிசைவேன். எனக்கு மாவு பிசை வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து ஆயில் இந்த மாதிரி மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் சரி ஒரு ஒயிட் கலர் துணி இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஈரம் பட்டு கூட நீங்கள் அது மேலே வந்து போட்டு வச்சிடலாம். நான் எப்பயும் கவரில் போட்டு வச்சுருவோம். அப்போ தான் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அது போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து நல்லா ஊற விட்டுருங்க.
நல்லா போட்டு வச்சுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிடுறேன். அதுக்கு முன்னால் காலையில் அதெல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம உடம்பு தாங்குமா, பசி தாங்குமா? அதனால நேற்று வந்து ஒரு நைட்டு வந்து பழைய சோறு இருந்தது. அதே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் பழைய சோறு கஞ்சி சூப்பராக சாப்பிட்டோம். அது தொட்டுக்கு வந்து ஊறுகாய், அப்புறம் பப்பாளி பழம் இருந்தது, அதையும் வந்து சாப்பிட்டோம். அடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து மாவு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்காமல் இந்த மாதிரி ஒரு நிறைய எடுத்துக்கோங்க. கையில் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கனாவே அழகாக பாருங்கள், இந்த கையில் நீங்கள் உருட்டவே தேவையில்ல, அதுவே அழகாக உருண்டையாக வந்துடும். இந்த மெத்தட் வந்து நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து அழகாக ரவுண்டாக வந்துடும். நீங்கள் அந்த மாவை எடுத்துட்டு நல்லா தட்டையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து உருண்டை, எந்த விரிசலும் இல்லாமல் அழகாக உருண்டையாக வந்துடும். அப்புறம் நீங்கள் எடுத்து வந்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், நான் பூரி போடுறோம். பூரி போட்டால் எவ்வளோ அழகாக உப்பலாக வருது பாருங்கள். எல்லாமே உப்பி நல்லா ரவுண்டாக அழகாக வரும். நீங்களே பாருங்கள், அப்படியே பாருங்கள், லைட்டாக உப்பலாக வந்து அது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. அது வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. 2 பக்கம் திருப்பி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஆயில் வந்து பூரியில் ஒட்டிக்கும். அதனால் ஆயில் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டைம் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து கொஞ்சம் நல்ல கலர் வந்ததும் திருப்பி போட்டு அப்புறம் நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம முப்பலான பூரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நாங்கள் எல்லா பூரியும் வந்து சுட்டு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்துட்டு சண்டே தானே, சண்டே ஸ்பெஷல் இல்லாமல் இருக்குமா? சண்டே வந்து சிக்கன் குழம்பு செஞ்சாச்சு பாருங்கள். பூரியை வந்து எல்லாமே நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம். அடுத்து இது வந்து சிக்கன் குழம்பு. இங்கே வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சாதம் வைக்கலை, காலையில் மதியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இட்லியும் பூரி சிக்கன் குழம்பு தாங்க இந்த சண்டே ஸ்பெஷல். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிக்கலை, இனிமேல் தான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். அதுதான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இட்லி வந்து ஒரு அரசல் எடுத்து வச்சுட்டு இன்னொரு அரசல் வந்து வெந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, இந்த vlog வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட உட்காந்தாச்சு. நாங்கள் எல்லாருமே இப்போ வந்து எல்லோரும் வீட்டிலே இருக்கனால எல்லாருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.